ஹாய் கேம் சேஞ்சர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரவீந்திர ஜடேஜா ஆர்ஆருக்கும் சிஎஸ்கேக்கும் இடையில போட்டியில் பார்த்தீங்கன்னா பவுண்டரி லைன் ஓரமாக நின்று அவருடைய எமோஷனலை வெளிப்படுத்தியிருந்தார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் அதை பற்றி அவரே சொல்லியிருந்தார். அது என்னன்னு சொல்லிட்டு முழுசாக அந்த வீடியோவில் பார்த்துலாம். இந்த மாதிரியான கிரிக்கெட் அப்படி தெரிஞ்சு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அவர் சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சிஎஸ்கே அணிக்காக நான் 12 முதல் 13 வருஷமாக நான் விளையாடிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது ஆரம்பத்தில் கொஞ்சம் கடினமாக தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பயணத்தின் ஒரு பகுதி இது. நான் முதல்ல கோப்பை வென்ற அணிக்கே திரும்பியது ஒரு நல்ல முடிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கப்புறம் தேத்திக்கினார். ஸோ இதை தான் அவர் வெளிப்படையாக சொல்லியிருந்தார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த பவுண்டரி லைன் ஓரமாக இருக்கும்போது அது என்ன தான் ஆர்ஆர் அணியுடைய ஹோம் கிரவுண்டாக இருந்தாலும் சிஎஸ்கே தான் அதிகபட்சமான குரல்கள் எழுப்புனாங்க. அதெல்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப எமோஷனலாக ஆகிட்டார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, அதாவது 8.3 ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணி குறிப்பாக 60க்கு 6 விக்கெட் இருந்திருந்தாங்க. சிஎஸ்கே அணியில் பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா கிட்டத்தட்ட 6, 7, 8 இந்த பொசிஷன்லாம் இறங்குவார். ஸோ நம்ம இருந்த அணி, நம்ம விளையாடிய அணி கிட்டத்தட்ட இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இத்தனை விக்கெட்டுகளை இழந்தது இது இப்படி தடுமாறுதே அப்படின்னு நினச்சி அப்படியும் அவர் ஃபீல், அதாவது அவர் எமோஷனல் ஆகிருக்கலாம் அப்படின்னு தான் நான் அப்படின்னு நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா அதை பற்றி அவரே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது கலீல் அகமது அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா அவருடைய சிஎஸ்கே ஜெர்சியில் இருக்கிற அந்த ஸ்டார்ஸ் ப்ளஸ் அது கீழே இருக்கிற சிஎஸ்கே ஒரு ஜெர்சி அதை கட்டி பிடிச்சி அதாவது முத்தமிட்டு இருந்தார். அந்த பதிவும் பார்த்தீங்கன்னா இணையத்தில் அதிகமாக வைரலாக பகிரப்பட்டு வந்திருந்தது. குறிப்பாக இந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் இந்த போட்டியினுடைய தோல்வி குறித்து அவரே சொல்லியிருந்தார். அது என்னன்னு சொல்லிட்டு வாங்க முழுசாக இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அதாவது அவர் சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த போட்டியில் தோற்றது ஒரு எரிச்சல்லாம் எங்களுக்கு கிடையாது. ஆடுகளம் கொஞ்சம் கடினமாக இருந்தது. ஆர்ச்சர், பர்கர் போன்ற பந்து வீச்சாளர்கள் எதிர்கொள்வது கொஞ்சம் கடினமாக இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டான லென்த்தில் அவங்க பந்து வீசியிருந்தாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுழற்பந்து வீச்சாளர்களும் இந்த பந்து கொஞ்சம் நல்லா ஒத்துழைச்சது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பேட்டிங்கில் நாங்கள் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அதையும் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் கடைசி வரை இந்த போட்டியை நாங்கள் எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சோம், ஆனால் அதுமாதிரி நடக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தார். குறிப்பாக இப்போ 150 முதல் 160 ரன்லாம் ஒரு இலக்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருந்தார். ஆடுகளம் இதே அதாவது ஆடுகளம் எப்போனா இந்த மாதிரி ஒரு சில டைமில் எல்லா டைமும் இருக்காது, ஏதாவது ஒரு நாள் இந்த மாதிரி கடினமாக அமைவது ஒரு வழக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லியிருந்தார். தோல்வியை தூக்கி போட்டு அடுத்த போட்டியை நோக்கி போனோம். எங்கள் டீமில் பார்த்தா நிறைய இளம் வீரர்கள் இருக்கிறாங்க. முதல்ல இந்த தோல்வி அடைஞ்சாலும் அடுத்தடுத்து அவங்க நாங்கள் சரி பண்ணி கொண்டு போய்டுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். கூடவே பார்த்தீங்கன்னா தவறிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வது தான் வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லியிருந்தார். இம்பாக்ட் விதி பார்த்தீங்கன்னா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20 ஓவர் வரைக்கும் போட்டி போகிறதே கிடையாது. 150, 160 ரன்லாம் இருக்கும்போது சீக்கிரமாகவே மேட்ச் முடிஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கருத்தை சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் பாசிட்டிவான பேட்டிங்லேயும் இன்னும் கொஞ்சம் நாங்கள் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கருத்தையும் சொல்லியிருந்தார். ஆடுகளம் சிறப்பாக இருந்ததால் நல்ல ஸ்கோரே அடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கருத்தை சொல்லி முடிச்சிருந்தாரு. ஸோ இது பற்றின கருத்து என்ன சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான கிரிக்கெட் அப்டேட் தெரிஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்